ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்க பிகினர்ஸா உங்களுக்கான டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன டிப்ஸ் அப்படின்னா, நம்ம ஃப்ரண்ட் பார்ட் ஸ்டிச் பண்றதுல இந்த டாட்டை நிறைய பேர் எப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிறீங்க. அது உங்களுக்கான பிகினர்ஸ்க்கான டிப்ஸ் தான், வாங்க பார்க்கலாம். நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை இந்த மாதிரி எடுத்துக்கணுங்க. பிளெயின் பீஸ்ல என்னைக்குமே நல்ல பக்கம் இந்த மாதிரி ஒரு கிராஸ் போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் லெஃப்ட் சைடு ரைட் சைடு கரெக்டா தெரியும். ஒரு சைடு எடுத்துக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா, இந்த மாதிரி நேரா வச்சு டிப் பண்ணாம இப்படி இந்த மாதிரியா வைக்கணுமா அப்படின்ற டவுட்லாம் நிறைய பேத்துக்கு வரும். அது எப்படின்னு சொல்லி சொல்றேன் பாருங்க. நடுவுல கரெக்டா அந்த மெயின் டாட்கானது கட் பண்றது எப்படின்னு சொல்லி கட்டிங் வீடியோல இருக்கு. இந்த கரெக்டான இந்த டாட்ல கரெக்டா இந்த இதை பிடிச்சிக்கோங்க. அந்த மடிப்பு வர்ற மாதிரி பிடிச்சிட்டு இதை இந்த இடத்துல அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. பாருங்க, இந்த துணி ரெண்டும் ஒண்ணுக்கு மேல ஒன்னா சரி சமமா இருக்கணும். அதுவே இங்க இந்த சைடு நீங்க ஒண்ணு போல இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. கண்டிப்பா இருக்கணும்ன்ற அவசியமே இல்லை. இங்க பாக்காதீங்க, இந்த பிளேஸ் மட்டும் பாருங்க. இந்த பிளேஸ் மட்டும் கரெக்டா இந்த லைன் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவங்களோட பிளவுஸ் அளவு பிளவுஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அளவு பிளவுஸ்ல எவ்வளவு பாயிண்ட் இருக்கு, அந்த மெயின் டாட்கான பாயிண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்றோம். கரெக்டா பாருங்க, இந்த மாதிரி வச்சு பார்க்கணும். 1.5 இன்ச் இருக்குங்க. ஓகேங்களா? லென்த் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 3 இன்ச் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம கரெக்டான அளவுகளை குறிக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டா நம்ம கீழே அகலம் 1.5 இன்ச். ஓகேங்களா? கரெக்டா 1.5 இன்ச்ல ஒரு மார்க்கிங். நெக்ஸ்ட் இதுல இருந்து கிராஸா இப்படி நிறைய பேர் இந்த மாதிரி குறிக்கணுமா அப்படின்னு கேக்குறீங்க. ரெண்டுமே ஒரே அளவு தான் வரும். பட் நம்ம இப்படி கிராஸ்ல எடுத்தா கரெக்டா இருக்கும். 3 இன்ச்சுக்கு ஒரு டாட். ஓகேங்களா? அவ்வளவுதாங்க. இந்த பிளவுஸ கரெக்டா இதுல மாட்டிட்டு முதல் ஸ்டார்டிங் ஒரு டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்படியே சிம்பிளா கொண்டு வந்து இந்த மாதிரி எடுத்துருங்க. இந்த எடுக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய நூல் விட்டு எடுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நூல் பிசுறு தெரிஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிந்து போகாம இருக்கும், நல்லாவும் இருக்கும் பார்க்க. டாட் பாருங்க, டாட் சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி தாங்க. இது பிகினரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப உங்களுக்கு ரொம்ப அவசியமா இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.